வணக்கம். ஜபைஜெக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ராஜஸ்தானில் நடந்த ஒரு பழைய ஒரு சம்பவம், உதய்பூர் அந்த நகரில் நடந்த ஒரு சம்பவம். பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லா மதத்தவரும் கலந்து படிப்பாங்க. ஸ்கூலு படிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒரு இந்து மாணவனுக்கு இஸ்லாமிய மாணவனுக்கு ஒரு தகராறு வந்துடுது. கை கடப்போம். அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை. இதில் மதம் கலந்த வேற்றுமையெல்லாம் கிடையாது. அவர்களுக்குள்ள நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி. மற்றபடி ஸ்கூலு பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன பண்ற, உணர்ச்சி வசப்பட்டு அந்த தகராறுல இஸ்லாமிய மாணவன் இந்து மாணவனை கத்தியால குத்திடலாம். அங்கிருந்த ஒரு கத்தியால குத்திடலாம். இது திட்டமிட்ட செயல் கிடையாது. கத்தியால எதேச்சியா நடந்த ஒரு சம்பவம். கத்தியால குத்திடலாம். இது நடந்து பல நாட்கள் ஆச்சு. கத்தியால குத்திடறான். குத்துற உடனே இந்து மாணவன் இறந்து போயிடுறாரு. ஆமா, உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மற்றபடி அது போய் இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல 17/8/2024 ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டை புல்டோசர் கொண்டு இடிக்கிறாங்க. இப்படி பாருங்க, எப்போ நடந்த ஒரு சம்பவம் குறி வச்சுக்கிட்டே இருந்து ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாஜக ஆட்சி. ஆமா, அதனால அவங்க வீட்டை புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க. முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்களுடைய இடம் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பான இடம், உங்க இடம். அதனால இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், புறம்போக்கு. அதுல நீங்க ஆக்கிரமிச்சு வீடு கட்டிருக்கிறீங்க. அதுக்கு கூட நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில 17/8/2024 வீட்டை இடிச்சிடுறாங்க. அவர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போறாரு. இந்த மாதிரி நடுரோட்ல நான் நிக்கிறேங்க, என் பையன் ஒரு தவறு செஞ்சுட்டான், அது தவறு தான், 1000 தான் இருந்தாலும் சின்ன பசங்களுக்குள்ள ஒரு சண்டை, கைகலப்பா மாறி கத்தி குத்தா மாறி போச்சு. ஒரு இந்து மாணவன் இறந்து போயிட்டாரு. வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அதுக்காக எங்க வீட்டை இடிச்சா எப்படிங்க ஆகுறது? நாங்க 50 வருஷமா குடியிருந்துட்டு இருக்கிறோம். எங்க வீட்டை இடிச்சிங்க அப்படின்னா நாங்க எங்க எப்படி போறோம்? நடுத்தல் நின்றுட்டு போட்டு ஒரே அழுகை மயமாக சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க. ஆமா, இதை நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா அவங்க பாக்குறாங்க. இதையெல்லாம் விட இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்துல, எம்பியில, அப்புறம் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல, குஜராத்ல, அப்புறம் உத்தரகாண்ட்ல, அஸ்ஸாம்ல எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தான். அத்தனை மாநிலத்திலேயுமே புல்டோசர் கலாச்சாரம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையா அவன் நம்ம கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கானா, ஒரு இஸ்லாமியா போனா உடனே ஆக்கிரமிப்பு அடிச்சு போட்டு வீட்டை இடிச்சிடுறது. இல்ல ஏதோ ஒரு காரணத்தை வீட்டை இடிச்சிடுறது, இல்ல அவனை க்ளோஸ் பண்றது. இந்த விஷயத்துல வீட்டை இடிக்கிறதா நம்ம சப்ஜெக்ட். வீட்டை இடிச்சிடுறது. இது மாதிரி நடந்துக்கிட்டே சொன்ன அத்தனையுமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். இதையெல்லாம் சேர்ந்து விசாரிக்கக்கூடிய சமயத்துல இந்த வழக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. வந்தவன மொத்தமா கேள்வி கேட்கிறா. அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கியாப்பா. எல்லாத்துலயுமே ஓகே, வாழ்ற அளவுக்கு வாழ்றாங்க 50 வருஷம். வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி கேட்கிறாரு உச்ச நீதிமன்றத்துல, வாழ்ற வரைக்கும் வாழ்றாங்க, 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க வீட்டை இடிச்சா எப்படியா வருது? இல்லைங்க, நோட்டீஸ் கொடுத்துதான் இடிச்சோம். நோட்டீஸ் கொடுத்து இடித்தீங்களா, இல்ல இந்த மாதிரி குற்ற பின்னணி இருக்கிறதுனால வேண்டுமென்றே நோட்டீஸ் கொடுத்து இடிக்கப்பட்டதா? அதுக்கு நீதிபதி ரொம்ப காட்டமாவே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த வக்கீலால பதில் சொல்ல முடியல. உண்மையிலே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்பதையெல்லாம் விட ஒரு வன்கொடுமையான ஒரு செயல். அது இஸ்லாமியனாகட்டும், இந்துவாகட்டும், கிறிஸ்துவ யாராக இருக்கட்டும், தவறு தான். ஒரு இஸ்லாமிய மாணவன் அவ்வாறு செய்து விட்டான், ரைட், ஓகே. இன்னைக்கு குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு நோட்டீஸை கொடுத்து வீட்டை இடிச்சு. அதே மாதிரி ஹரியானா, உத்தரப்பிரதேசம், எம்பி, இது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், உத்தரகாண்ட், அஸ்ஸாம் ஏகப்பட்ட இடங்கள்ல அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு செய்து கட்டியிருக்கான்னு போட்டு இடிச்சிடுறது. ஆனா இதுக்கு மேல 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியும். இப்பதான் தெரியுது.
காரணம் என்ன? அவர் செய்த ஒரு செயல், அவருடைய பாசிச குணத்துக்கு எதிராக, அவர் கட்சிக்கு எதிராக ஒரு செயல். அதை வச்சு என்ன பண்ணிடுறது, இதாண்டா சாக்குன்னு சொல்லி போட்டு வச்சு எடுத்தது. இதே மாதிரி ஏகப்பட்ட அநியாயங்கள் ஹரியானா மற்ற சொன்ன அனைத்துமா நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பாஜக அவங்க வாழக்கூடிய மாநிலம். கேட்டா அவங்க வந்து அந்த நோட்டீஸ் மூலமா தப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் ஓப்பனாவே சொல்றாங்க. இப்படிலாம் இடிச்சுட்டு இருக்க எந்த சட்டத்தின் அடிப்படை அடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் வந்து ஒழுங்கான ஒரு வரமுறை கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் புல்டோசர் கொண்டு இடிக்கிறதுக்கு எந்த ஒரு சட்டத்திலும் இடம் கிடையாது. ஏன்னா கொடுங்க, மற்றபடி நோட்டீஸ் கொடுங்க. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி அதில் இருக்கு. அதனால வந்து இது சட்டப்படி குற்றம், கண்டனத்துக்குரியது அப்படின்னு போட்டு இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு குற்றம் வச்சிருக்காங்க. பாஜக ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே, நேற்று சொன்ன அனைத்து மாநிலங்களுக்குமே உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியெல்லாம் வந்து இந்தியாவுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்கள்ல எப்படி தண்டிக்க முடியும்? நான் அவங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ஆகிப்போச்சு, ஒரு 4-5 மாசத்துக்கு மேல ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமா, இன்னும் 5 வருஷம் பொறுத்திருக்க வேண்டும். 2029 எப்போ வருது? ஆத்தாளுக்கு அம்மாள் பால் கறக்கணும். அது வரைக்கும் இஸ்லாமியர் வந்து கொடுமைகளை, மற்றபடி இந்த மாதிரி புல்டோசர் கலாச்சாரங்களை சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்க, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில், அதாவது வந்து மகாந்த் ராம்கரி மகாராஜ் அப்படின்னு ஒரு சாமியார் வந்து இஸ்லாமியை பத்தியும், இஸ்லாமியர்களை பத்தியும், இஸ்லாத்தையை பத்தியும், இஸ்லாமியர்களை பத்தியும், நபிகள் நாயகத்தை பத்தி தரக்குறாவே பேசி வந்திருக்காங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர் பொறுத்து பார்த்துக்கிறாங்க. பார்த்து எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அந்த ராம்கிரி மகாராஜ் அப்படிங்கிற சாமியார் இருந்தார். ஆமா, உடனே எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியாச்சு. ஆனா இது வரைக்கும் அவர் அரெஸ்ட் ஆகவே இல்லை. ஆமா, அரெஸ்ட் ஆகவே இல்லை. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ நிதேஷ் ராணே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவருக்கு பாராட்டி வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி பண்ணி ஒரு விருந்து வைத்து ஒரு கூட்டம் நடத்துறாரு. ஆமா, அந்த ஆளுக்கு யாரு? ராம்கிரி மகாராஜுக்கு நிதேஷ் ராணா அந்த ஏரியா எம்எல்ஏ நடத்தக்கூடிய சமயத்தை அந்த கூட்டத்துல பேசுறாரு. யாரு? நிதேஷ் ராணே அப்படிங்கிற எம்எல்ஏ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறார். அதாவது வந்து ராம்கிரி மகாராஜ் அப்படித்தான் பேசுவார். ஆமா, அவர் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு. ஏன்னா இனிமேலும் ராம்கிரி மகாராஜுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சாமியார் தான் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஆளா வந்து தூண்டுறாரு நிதேஷ் ராணா. ராம்கிரி மகாராஜுக்கு எதிராக எந்த இஸ்லாமியன் பேசினா அவர்களை பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அடிப்போம், உதைப்போம். எப்படிலாம் ஒரு வன்முறையான விஷயம். அப்ப இஸ்லாமியர் எங்கே செல்வது? தொழுவதற்கு எங்கே செல்வது? வீட்டுக்கு எங்கே செல்வது? பள்ளிவாசல் நுழைஞ்சு அடிப்போம், உதைப்போம் அப்படின்னா அப்ப உனக்கு ஒரு காலம் வராதா? பேசுறது யாரு? ராம்கிரி மகாராஜ். யாரை பத்தி? இஸ்லாமியர்களை பத்தி, இஸ்லாமியத்தை பத்தி, நபிகள் நாயகத்தை பத்தி கேவலமாக அவதூறாக பேசி இன்னைக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியாச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணல. இதே மாதிரிதான் ஒரு பொண்ணு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக பொண்ணு பேசுறான் நபிகள் நாயகத்தை பத்தி. இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் கையில ஆட்சி இருக்கு, அதனால வந்து எப்படி வேணாலும் செய்வார்கள் அப்படிங்கிற அந்த திமிரின் வெளிப்பாடு தான், யாரும் ஒண்ணுமே கிடையாது. என்ன எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை பத்தி மிக கண்டனமான குரல் எழுப்பி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. எழுப்பி என்ன பண்றது? திருத்தி விடுவார்களா? ஒன்றே கிடையாது. புல்டோசரால இடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்து, சட்டத்தை கையில் கொடுத்து உங்களுக்கு சட்டப்படி குற்றம் சொல்லியிருக்கிறாங்க? அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரு நீதிமன்றம். மற்றபடி வந்து நான் நோட்டீஸை கொடுத்தேன், ஆக்கிரமிப்புல கட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு முதல்ல ஏன் தெரியல உனக்கு? அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே இதாண்டா சாக்கு நோட்டீஸை கொடுக்க வேண்டியது இல்லையா? இடிச்சிட வேண்டியது, கொடுக்க காலி பண்ணி இடிச்சிட வேண்டியது. இதுக்காகவே நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது, தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அது ஒரு காரணம் வேணும் இல்லையா? சாதாரணமா இறந்து போயிட்டான்னு சொல்ல ஏதுக்க மாட்டாங்க. என்னப்பா சக்கரை நோய்ப்பா இறந்து போயிட்டாரு, என்னப்பா மூட்டு வலி இறந்து போயிட்டார், என்னப்பா விபத்து இறந்து போயிட்டார், ஏதோ ஒரு வகையில மரணம் வந்துடுறதான். அதுக்கு ஒரு காரணம். அது மாதிரி வந்து இதுக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு காரணம். அது மாதிரி வந்து
கிரி மகாராஜா அப்படிங்கிற சாமியார் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஆதரவா அதே எம்எல்ஏ பாஜக ராணே நிதேஷ் ராணே அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரும் காலங்கள் என்ன பண்ண நமக்கு தேவை வந்து ஜனநாயக நாட்டில் ஓட்டுகிற உரிமை தான். அதையும் இந்த தடவை பயன்படுத்தி வந்து பிரயோஜனம் இல்லாம போச்சு. வரும் காலங்கள் எப்படியோ ஆமா இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுவார்கள் ஆரம்பத்திலே சரியில்லை. இதெல்லாம் வந்து நிதிஷ்குமார் மற்றபடி வந்து சந்திரபாபு நாயுடு எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பத்ம வாரிய சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார் நிதிஷ்குமார். இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரியுங்க. நிதிஷ்குமாரை பார்த்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக் கொள்வது பத்ம வாரிய சட்டத்தை திருத்தக்கூடாது, மற்றபடி அதுல பல விஷயங்கள் இருக்கு அப்படி சொல்லி நிதி சம்பந்தப்பட்ட வகையில நாடாளுமன்ற ஆராய்ச்சி குழுவின் மூலமாக அந்த உறுப்புக்கு சொல்லிட்டார் நிதிஷ்குமார், திருத்தக்கூடாது, கட்டாயமாக எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அதே மாதிரி இந்தியாவில் அனைவரும் இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு அறிக்கை விடுங்க. ஆமா அறிக்கை விடுங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏதோ திமுக ஆண்டுகிட்டு இருக்காங்க, தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். மற்றபடி கேரளா தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடை பொறுத்தவரை இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் பாஜக ஆதரவா இருந்தாலுமே கூட இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து எதிராக வந்து செயல்பட்டார்னா சும்மா விட மாட்டார். ஏன்னா அவரே தேர்தல் வாக்குறுதியில வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆமா நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இந்த ஹஜ் பயணத்துக்கு இலவசமாக கொண்டு செல்வோம், அதை கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் தரிசனத்தை இலவசமாக கொண்டு செல்வோம், அதற்கான மானியம் கொடுக்க சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆமா அதன் அடிப்படையில் அவர் ஜெயிச்சதே. ஆனா காலத்தின் கட்டாயம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா பாஜகவுக்கு மோடி ஆட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிடுச்சு. ஏன்னா அமராவதி வந்து தூக்கி நிறுத்தணும். அதுக்கு தான் ஆரம்பத்துல 15,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஆமா இன்னும் அதிகமாக நான் கொடுப்போம் சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து ஆமா கற்பூரத்தை ஏத்தாமல் சத்தியம் செய்திருக்கிறார் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில். அப்படிங்கிறத பகிரங்கமான நம்ம அன்னைக்கு பார்த்தோம் பட்ஜெட் தாக்கல். அப்ப இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு இது சம்பந்தப்பட்ட வகையில ஒரு குரல் கொடுத்தா நல்லா. ஆமா இந்திய இஸ்லாமியர்கள் எங்கும் வதைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க. நிதிஷ்குமாரை பார்த்து நான் சொல்றேன், இந்திய இஸ்லாமியர்கள் எங்குமே வதைக்கப்படக்கூடாது, அவர்கள் தாக்கப்படக்கூடாது, தாக்கப்பட்ட கடும் விளைவுகளை பாஜக சந்திக்க நேரிடும் அப்படி 2 பேரும் கூட்டறிக்கையா கொடுங்க நீங்க. ஏன்னா 2 பேர் இருக்கிறதுனால நீங்க பாஜக இருக்கு, இல்லாட்டி ஃபனால் முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா. அதனால 2 பேரும் கூட்டறிக்கையாக கொடுங்க, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார். ஆமா இந்திய அளவுக்கு எந்த இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியன் கூட பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்டால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆவால் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு, குறிப்பாக இந்திய இஸ்லாமியருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.